கூலி திரைப்படத்திற்கான அந்த அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் டீம். அதாவது கூலி திரைப்படத்தில் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பார்த்திங்கன்னா அம்சினி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸும் அஃபிஷியலாக வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க 8.75 மில்லியன் ப்ளஸ் ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஓவர்சீஸ் டே 1 கிளாஸை வந்து போட்டிருக்காங்க. அதாவது டே 1ல் பார்த்திங்கன்னா 76 கோடி பக்கம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் டீம் அஃபிஷியலைஸ் பண்ணிட்டாங்க ஓவர்சீஸில். அதாவது டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூலி திரைப்படத்தில் மொத்த வசூல் பார்த்திங்கன்னா வந்து 151 கோடி அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக வந்துச்சிட்டாங்க. அதாவது நோ எல்சியூ அப்படி தான் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல வந்து சொல்லி ஆகணும் விஷயத்தை. அதாவது லோயஸோட பாஸ்ட் 2 படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே எல்சியூ கனெக்ட் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எல்சியூ கனெக்ட் சுத்தமாக இல்லை. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், படம் பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் படம் எல்சியூவில் இல்லை அப்படிங்கிறது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார்டம் வச்சு இவ்வளோ தூரம் தூக்கி நிப்பாட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இது வேறு லெவல்னு சொல்லியாகணும். லோகேஷ் கனகராஜ் அவருடைய எஃபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நெவர் எஃபர்ட்ஸ் ஃபெயில்னு தான் சொல்லியாகணும். அதாவது அவரோட முயற்சி வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு. டே 1ஓட டே 2வில் வந்து புக்கிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருந்த புக்கிங்ஸ் வந்து சூப்பராக போயிருக்குன்னு சொல்லியாகணும். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு தான் தெரிய வரும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. ஓகே என்பா, கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. ஓவரால் வசூல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனில் வச்சு. நீங்கள் கூலி திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.